தமிழ்நாட்டுக்கு 8000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் கோரிய தமிழ்நாடு அரசுடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட விவகாரங்களுக்காக தமிழ்நாட்டிற்கு 8000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் அதில் 3000 கோடியை உடனடி நிவாரணமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி மதுரையை சார்ந்த கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இன்றைய விசாரணையின் பொழுது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கில் தமிழகத்தில் கடும் வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டு 1.5 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்துள்ளார்கள். மேலும் 1.5 கோடி பேர் பல்வேறு இடங்களுக்கு மாற்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு நிவாரணத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த விவகாரத்தை தாங்கள் தலையிட முடியாது, தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை கவனித்துக் கொள்ளும் என்ற ஒரு கருத்தை கூறி தற்பொழுது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அரசுக்கு இந்த விவகாரத்தில் பிரச்சனை இருந்தால் தமிழ்நாடு அரசை நீதிமன்றத்தின் நாடி முறையிடும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்த விவகாரத்தில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.